வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மத்திய பாதுகாப்பு படை பாதுகாப்பு நவம்பர் 16 முதல் அளிக்க நீதிபதிகள் உத்தரவு. பீகாரில் 4ஆம் கட்ட வாக்குப்பதிவு இன்றுடன் பிரச்சாரம் முடிந்தது. செவிலியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும், டாக்டர் பாரிவேந்தர் வேண்டுகோள். பசும்பொன்னில் முத்துராமலிங்க தேவர் குரு பூஜை, தலைவர்கள் மலர் வளையம் வைத்து மரியாதை. சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்கு நவம்பர் 16ஆம் தேதி முதல் மத்திய தொழிலக பாதுகாப்பு படை பாதுகாப்பு அளிக்க வேண்டுமென சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு உத்தரவிட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எஸ்.கே. கவுல், நீதிபதி டி.எஸ். சிவஞானம் ஆகியோர் அடங்கிய அமர்வு இது தொடர்பான வழக்கை விசாரித்தது. மத்திய அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மத்திய தொழிலக பாதுகாப்பு படை பாதுகாப்பு அளிக்க தயாராக இருப்பதாக தெரிவித்தார். இதனையடுத்து நவம்பர் 16ஆம் தேதி முதல் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்கு மத்திய தொழிலக பாதுகாப்பு படை பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதற்கான வைப்புத் தொகையாக 16 கோடி ரூபாயை ஒரு வார காலத்திற்குள் மத்திய அரசுக்கு தமிழக அரசு செலுத்த வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். மத்திய தொழிலக பாதுகாப்பு படைக்கு போதிய வசதிகளை ஒரு வார காலத்திற்குள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மத்திய தொழில் பாதுகாப்பு படையை கொடுக்க தயார் என்றும் 450 பேர் அதற்கு தேவைப்படும் என்றும் கூறினோம். மாநில அரசை பொறுத்தவரை அவருடைய வாதத்தை ஏற்க முடியாது. அவர்கள் கூறியிருக்கும் காரணங்கள் ஏற்கக்கூடியதல்ல. இந்த உயர்நீதிமன்றத்தில் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. ஆகவே மத்திய பாதுகாப்புத்துறை படை மிகவும் அவசியம் என்று சொல்லி உத்தரவு போட்டிருக்கிறார்கள். பீகாரில் 55 தொகுதிகளில் 4ஆம் கட்ட வாக்குப்பதிவு நாளை மறுநாள் நடைபெற இருப்பதால் இன்று மாலையுடன் பிரச்சாரம் ஓய்ந்துள்ளது. பீகாரில் மொத்தமுள்ள 243 தொகுதிகளில் நவம்பர் 5ஆம் தேதி வரை 5 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. இதுவரை 131 தொகுதிகளில் 3 கட்டங்களாக நடைபெற்ற தேர்தலில் சராசரியாக 55% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இதனையடுத்து 55 தொகுதிகளில் நாளை மறுநாள் 4ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. கோபால்கஞ்ச், முசாஃபர்பூர், மேற்கு மற்றும் கிழக்கு சாம்ப்ரான் உள்ளிட்ட முக்கிய தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறுவதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. 55 தொகுதிகளிலும் மாலை 5 மணியுடன் பிரச்சாரம் ஓய்ந்தது. இதனால் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் அரசியல் கட்சி தலைவர்கள் ஈடுபட்டனர். பீகார் மாநில இளைஞர்கள் வேலைக்காக வெளி மாநிலங்களுக்கு செல்வதை தடுக்கும் வகையில் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பீகாரில் 4ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் கோபால்கஞ்ச் பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்ற மோடி அப்போது பேசினார். நிதிஷ்குமாரும் லாலு பிரசாத்தும் மக்களுக்காக கூட்டணி அமைக்கவில்லை என்றும் அவர்களின் நலனுக்காக ஒன்று சேர்ந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். பீகார் மக்களுக்கு வேலைவாய்ப்பினை மாநிலத்திற்குள்ளே வழங்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இதனால் பீகார் இளைஞர்கள் வேலைக்காக வெளி மாநிலங்களுக்கு புலம்பெயரும் நடவடிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்றும் மோடி குறிப்பிட்டார். बिहार को ऐसा विकास देना है ताकि बिहार के लोगों को यहीं पर रोजी रोटी मिले, यही हमारा मकसद. காஷ்மீரில் தீவிரவாதி அபு காசிம் கொல்லப்பட்டதை கண்டித்து நடைபெற்ற முழுவடைப்பு போராட்டத்தின் போது வன்முறை ஏற்பட்டது. லஷ்கர்-இ-தொய்பா தீவிரவாத அமைப்பின் தளபதி அபு காசிம் காஷ்மீர் மாநிலம் குல்காமில் உள்ள காந்தபோரா பகுதியில் நேற்று சுட்டுக் கொல்லப்பட்டார். இதனை கண்டித்து தெற்கு காஷ்மீரின் குல்காம், புல்வாமா உட்பட பல பகுதிகளில் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. இதனால் கடைகள், வணிக நிறுவனங்கள், கல்வி நிலையங்கள் மூடப்பட்டிருந்தன. தலைநகர் ஸ்ரீநகரில் உள்ள ஜுமா மசூதியின் வெளியே சிலர் IS மற்றும் பாகிஸ்தான் கொடிகளை ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவல்துறையினருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல் வெடித்தது. காலியாக உள்ள 4000 செவிலியர் பணியிடங்களை உடனே நிரப்ப வேண்டும் என்று இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் 1400 ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் 8690 துணை சுகாதார நிலையங்களிலும்
பல ஆண்டுகளாக 4000த்திற்கும் அதிகமான செவிலியர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், தற்காலிகமாக 30 ஆண்டுகளுக்கும் அதிகமாக குறைந்த ஊதியத்தில் பல ஆயிரம் செவிலியர்கள் பணியாற்றி வருகின்றனர் என்றும் அவர்களுக்கு ஊதிய உயர்வோ பணி நிரந்தரமோ செய்யப்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். கிராமம் முதல் நகரம் வரை உள்ள பல்வேறு சுகாதார நிலையங்களில் இரவு பகல் பாராமல் சேவை உள்ளத்துடன் பணியாற்றி வரும் இவர்களை புறக்கணித்தால் பல்வேறு தரப்பினருக்கும் மருத்துவ உதவி கிடைக்காமல் பாதிக்கப்படும் ஆபத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், தேவைக்கேற்ப கல்வி தகுதி, திறமை, அனுபவம் ஆகியவை இருந்தும் செவிலியர்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருவது முறையல்ல என்றும் தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் உள்ள பொது ஆரம்ப மற்றும் துணை சுகாதார நிலையங்களில் உள்ள 4000 காலி பணியிடங்களை காலம் தாழ்த்தாமல் உடனே நிரப்ப வேண்டுமென தமிழக அரசை டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தியுள்ளார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 108வது ஜெயந்தி விழா மற்றும் 53ஆம் ஆண்டு குரு பூஜையை ஒட்டி கொடநாடு முகாம் அலுவலகத்தில் உள்ள தேவரின் உருவப்படத்திற்கு முதல்வர் ஜெயலலிதா மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தீபாவளி திருநாளை ஒட்டி 12 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே பொது மேலாளர் வசிஷ்ட ஜோரி தெரிவித்துள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் ரயில்வே சிக்னல் தொடர்பான கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின்னர் தெற்கு ரயில்வே பொது மேலாளர் வசிஷ்ட ஜோரி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தீபாவளி திருவிழாவை ஒட்டி கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் நாகர்கோவில், கோவை, ஈரோடு, திருநெல்வேலி உள்ளிட்ட இடங்களுக்கு 12 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெரிவித்தார். ரயில்களில் பட்டாசுகள் எடுத்து செல்வதை தவிர்க்குமாறும், மீறினால் ரயில்வே பாதுகாப்பு சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வசிஷ்ட ஜோரி குறிப்பிட்டார். On the occasion of Diwali, Southern Railway will be running 12 special trains to various destinations, and depending on any further requirements, we'll try to augment it further. On Diwali, normally there is a problem with passengers that are traveling with, crackers and these type of things. This is not a very safe thing to do. இலங்கையை ஒட்டியுள்ள குமரிக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ள மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய வானிலை ஆய்வு மைய இயக்குநர் SR ரமணன், இலங்கையை ஒட்டியுள்ள கடல் பகுதியில் ஏற்பட்ட மேலடுக்கு சுழற்சி குமரிக்கடல் பகுதிக்கு நகர்ந்துள்ளதாக கூறினார். அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தின் பல பகுதிகளிலும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 24 மணி நேரத்தில் பாபநாசத்தில் அதிகளவாக 90 மில்லிமீட்டர் மழையும், மகாலிபுரத்தில் 80 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளதாக ரமணன் குறிப்பிட்டார். வாரம் 24 மணி நேரத்தை பொறுத்தவரை இந்த மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியிலே அநேக இடங்களில் மழை வருவதற்கான வாய்ப்புண்டு. கடலோர மாவட்டங்கள் மற்றும் தென் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை இருக்கக்கூடும். சென்னை நகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும். நகரின் சில பகுதியில் மழை வருவதற்கான வாய்ப்புண்டு. மக்கள் நல கூட்டு இயக்கத்தில் சேர பிற கட்சிகளுக்கு அழைப்பு. மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி தகவல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 108ஆம் ஆண்டு ஜெயந்தி விழா மற்றும் குரு பூஜையை ஒட்டி தேவரின் நினைவிடத்தில் தமிழக அரசு சார்பில் அமைச்சர்கள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். மேலும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் மக்களும் மரியாதை செலுத்தினர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே பசும்பொன் கிராமத்தில் அமைந்துள்ள பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் நினைவிடத்தில் 108ஆம் ஆண்டு ஜெயந்தி விழா மற்றும் 53ஆம் ஆண்டு குரு பூஜை இன்று கடைபிடிக்கப்பட்டது. தமிழக அரசு சார்பில் நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், நத்தம் விஸ்வநாதன், செல்லூர் ராஜு உள்பட 8 அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர்களும் தேவர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். பசும்பொன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவரின் நினைவிடத்தில் திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட பலர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். அனைத்து சமுதாயத்து மக்களும் ஒருங்கிணைந்து ஒற்றுமை உணர்வோடு வாழ வேண்டும் என்று விரும்பிய ஒரு மாபெரும் தலைவர். தமிழகத்திற்கு ஒரு நல்ல விடிவு காலம்
தேவர் திருமகனார் எண்ணிய போல் வர வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் என்னுடைய உணர்வை நான் இன்றைக்கு வெளிப்படுத்துகிறேன். பசும்பொன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவரின் நினைவிடத்தில் மதிமுக பொதுச் செயலர் வைகோ மற்றும் மதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நேதாஜி 1945 ஆகஸ்ட் 18 தைக்கோகு விமான விபத்தில் இறக்கவில்லை. அப்படி ஒரு விமான விபத்து நடக்கவில்லை. அதற்கு பின்னரும் அவர் உயிரோடு தான் இருந்தார் என்று தேவர் திருமகன் சொன்னபோது அனைவரும் அவரை கேலி செய்தார்கள், பரிகாசம் செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு தேவர் திருமகன் சொன்னதுதான் உண்மை என்பது இன்றைக்கு உலகத்துக்கு நிரூபிக்கப்பட்டு விட்டது. இது தேவர் திருமகனாருடைய புகழுக்கு மிக முக்கியமான காரணம். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 108ஆம் ஆண்டு ஜெயந்தி விழா மற்றும் குரு பூஜையை முன்னிட்டு பசும்பொன்னில் தேவரின் நினைவிடத்தில் இந்திய ஜனநாயக கட்சியின் செயல் தலைவர் ரவி பச்சமுத்து மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், ஏழை எளிய மக்களுக்கு அரும்பாடுபட்டவர் முத்துராமலிங்க தேவர் என்றும் அவருக்கு மரியாதை செய்வதில் இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் பெருமை அடைகிறோம் எனவும் குறிப்பிட்டார். ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் சிறு வயது முதலேயே அரசியலில் காங்கிரஸ் இயக்கத்தில் ஈடுபட்டு வந்தார். நமது தேசத்திற்காக பல வழக்குகளை சந்தித்திருக்கிறார். பனைமரங்களை பெரியார் சொன்னதற்காக பனைமரங்களை தன் தோட்டத்தில் இருந்த மரங்களை அனைத்தையும் வெட்டி எறிந்தார். ஏழை விவசாயிகளுக்காக அரும்பாடுபட்டவர். இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பாக மலர் வளையம் வைத்து ஐயா முத்துராமலிங்க தேவர்களை வணங்குவதில் பெருமையாக கருதுகிறேன். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் நினைவிடத்தில் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். பசும்பொன் தேவரையாருடைய 108வது ஜெயந்தி விழாவிலே கலந்து கொள்வதிலே நாங்கள் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆண்டுதோறும் இந்த நிகழ்ச்சியில் வருவது எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு புத்துணர்வையும் புது எழுச்சியும் கொடுக்கக்கூடிய விஷயமாக நாங்கள் கருதுகின்றோம். பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ், தலைவர் GK மணி ஆகியோர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். தேவர் திருமகனாருடைய சிறப்புகள் ஏராளமானவை. தமிழகத்திலே வாழ்ந்து மறைந்த தலைவர்களிலே, போற்றப்பட வேண்டிய தலைவர்களிலே அவரும் ஒருவர். அவருக்கு அஞ்சலி செலுத்துவதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். காங்கிரஸ் கட்சியின் தமிழக தலைவர் EVKS இளங்கோவன் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் தேவர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். மிகச்சிறந்த விடுதலை போராட்ட வீரராக இருந்திருக்கின்றார். தன் சொத்துக்களை எல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்திருக்கின்றார். அவருடைய நினைவு நாளன்றி அவருடைய கொள்கைகளான நேர்மை, தூய்மை என்பதை அரசியல் வாழ்க்கையிலும் எல்லா அரசியல்வாதிகளும் பின்பற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இதேபோல் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன் பசும்பொன்னில் உள்ள தேவர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். விடுதலை போராட்ட வீரர் தேசபக்தியையும் தெய்வ பக்தியையும் தன்னுடைய இரு கண்களாக நினைத்து செயல்பட்டவர். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதை மிக பெருமையாக கருதுகிறோம். மூவேந்தர் முன்னேற்ற கழக தலைவர் ஸ்ரீதர் பாண்டையார் மற்றும் ஏராளமானோர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். பிற்பகலில் மழை கொட்ட தொடங்கிய போதிலும் முத்துராமலிங்க தேவரின் நினைவிடத்தில் ஏராளமானோர் தொடர்ந்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் சென்னை நந்தனத்தில் உள்ள தேவர் சிலைக்கு தமிழக அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அமைச்சர்கள் பழனியப்பன், எடப்பாடி பழனிசாமி, வளர்மதி, கோகுல இந்திரா உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சென்னை நந்தனத்தில் உள்ள தேவர் சிலைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் இல கணேசன்,
தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் குமரி அனந்தன், கராத்தே தியாகராஜன் ஆகியோரும் தேவர் சிலைக்கு மாலை அணிவித்தனர். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் PS ஞானதேசிகன், சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் சரத்குமார், நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் T ராஜேந்தர் உள்ளிட்டோரும் தேவர் சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டுள்ள அவருடைய உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி குரு பூஜை விழாவை ஒட்டி மதுரை கோரிப்பாளையத்தில் உள்ள தேவர் சிலைக்கு திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின், மதிமுக பொதுச் செயலர் வைகோ, இந்திய ஜனநாயக கட்சியின் செயல் தலைவர் ரவி பச்சமுத்து, தமிழக காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவன், தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்க துணைத் தலைவர் கருணாஸ் உள்ளிட்ட ஏராளமானோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கடலூரில் தனியார் சாயப்பட்டறை தொழிற்சாலைக்கு வழங்கிய அனுமதியை ரத்து செய்ய வேண்டுமென விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். பெரியப்பட்டு பகுதியில் 450 ஏக்கர் பரப்பளவில் 500 கோடி ரூபாய் மதிப்பில் சைமா ஜவுளி பூங்கா என்ற பெயரில் தொழிற்சாலை அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பலகட்ட போராட்டங்களை மக்கள் நடத்தி வருகின்றனர். மக்கள் நல கூட்டு இயக்கத்தின் சார்பில் பெரியப்பட்டு பேருந்து நிலையம் அருகே இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களுடன் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் ஆலைக்கு வழங்கிய அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கடலூர் மாவட்டத்தில் இந்த கடலோரத்தில் பெரியப்பட்டு பகுதியில் சாயப்பட்டறையை நிறுவுவதற்கு அரசு அனுமதித்திருப்பதை மக்கள் நல கூட்டு இயக்கத்தின் சார்பில் மிக வன்மையாக எதிர்க்கிறோம், கண்டிக்கிறோம். இந்த சாயப்பட்டறைக்கு வழங்கியிருக்கிற அனுமதியை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். மக்கள் நல கூட்டு இயக்கத்தில் தேமுதிக, தமாக ஆகிய கட்சிகள் இணைந்தால் அவர்களுக்கு உரிய மரியாதை அளிக்கப்படும் என்று மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் TK ரங்கராஜன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் கட்சி நிதியளிப்பு கூட்டம் மாவட்ட செயலர் கவிவர்மன் தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களுடன் பேசிய ரங்கராஜன், கூட்டு இயக்கத்தில் இருந்து எந்த ஒரு கட்சியும் விலகாது என்று தேர்தல் உத்திகள் பேரவை தேர்தலை ஒட்டி அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மக்கள் நல கூட்டணி இப்பொழுது மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று நான் தெளிவாகவே சொன்னேன். இதிலே மேலும் சில கட்சிகள் சேரலாம் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அவை இந்த பிரச்சனையில எந்த ஒரு கட்சியும் இதிலிருந்து விலகும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தஞ்சை புதிய பேருந்து நிலையம் அருகே பள்ளி வாகனம் மீது கார் மோதியதில் 10 குழந்தைகளுக்கு லேசான காயம் ஏற்பட்டது. தஞ்சை திருவேங்கடம் நகரில் தனியார் பள்ளி மாணவர்களை ஏற்றிக்கொண்டு மினி வேன் ஒன்று வந்து கொண்டிருந்தது. அப்போது திருச்சியில் இருந்து தஞ்சை நோக்கி வந்த கார் மினி வேன் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இதில் மினி வேன் கம்பத்தில் மோதியது. இந்த விபத்தில் வேனில் இருந்த 10 குழந்தைகளுக்கு லேசான காயம் ஏற்பட்டது. அந்த பகுதியில் இருந்தவர்கள் உடனடியாக குழந்தைகளை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து நடந்த இடத்தில் வேகத்தடை அமைக்க வேண்டும் என்று மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ஈமுகோழி மோசடியில் வெளிப்படையான விசாரணை மேற்கொண்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய தொகையை அரசு பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஈரோடு மாவட்ட விவசாயிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். ஈரோட்டில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. அதில் நீர்நிலைகளில் தேங்கியுள்ள வண்டல் மண்ணை பயன்படுத்த அனுமதி மறுக்கப்படுவதுடன் சரளை மண் ஏலமும் தாமதப்படுத்தப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். ஈமை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் ஈரோடு மாவட்டம் தான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மோசடி ஈமுவிலே பாதிக்கப்பட்ட பொதுமக்கள், விவசாயிகள், நகர்ப்புற மக்கள் அடங்கிய ஒரு மாவட்டமாக இருக்கிறது. சுமார் 1500 கோடி ரூபாய் இதில் மோசடி செய்யப்பட்டிருக்கிறது. வெளிப்படையான விசாரணையை மேற்கொள்ள வேண்டும். இது குறித்த அனைத்து ஆவணங்களையும் நாங்கள் அரசுக்கு சமர்ப்பிக்க தயாராக இருக்கிறோம். புதுச்சேரியில் நவம்பர் 1ஆம் தேதி விடுதலை நாள் கொண்டாடப்பட உள்ளதையொட்டி நடைபெற்ற ஒத்திகை அணிவகுப்பில் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் காவல்துறையினர் பங்கேற்றனர். 280 ஆண்டுகள் பிரெஞ்சு ஆதிக்கத்தில் இருந்து 1954ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி புதுச்சேரி விடுதலை பெற்றது. இதனையொட்டி புதுச்சேரி கடற்கரையில் நடைபெறும் விழாவில் முதல்வர் ரங்கசாமி கொடியேற்றுகிறார். பள்ளி மாணவ மாணவியர்கள் மற்றும் காவல்துறையினரின் அணிவகுப்பு ஒத்திகையை காவல்துறை IG பிரவீன் ரஞ்சன் பார்வையிட்டார். கருத்து சுதந்திரம் மறுக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எழுத்தாளர்கள் விருதுகளை திரும்ப ஒப்படைப்பது சரிதான் என பாவேந்தர் பாரதிதாசனின் மகன் மன்னன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை அருகே மன்னன் பந்தலில் உள்ள தனியார் கல்லூரியில் பாவேந்தர் பாரதிதாசனின் 125வது நினைவு ஆண்டை போற்றும் வகையில் தமிழாய்வுத்துறை சார்பாக ஐம்பெரும் விழா நடைபெற்றது.
விழாவில் குடும்பத்தினருடன் கலந்து கொண்ட மன்னன் வளர்ச்சி வரலாறு மற்றும் உலகம் போற்றும் சிலம்பு என்ற 2 நூல்களை வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், எழுத்தாளர்களுக்கு எதை பற்றியும் விமர்சனம் செய்ய உரிமை உண்டு என்று தெரிவித்தார். ஒருவரை தனிப்பட்ட வகையில் விமர்சித்து அல்லது அவதூறாக பேசினாலும் சட்டமன்றம் இருக்கிறது அல்லது நீதிமன்றம் ஆகிய. ஆனால் எழுத்தாளர் எதை பற்றி விமர்சிப்பதற்கு உரிமை இருக்க வேண்டும். அதை கண்டிக்க வேண்டியவர்கள் கண்டிக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் இதை ஒரு சமிக்கையாக ஏதோ ஒன்று பிடிக்கவில்லை சாலை மறியல் செய்கிறாங்க, அது போராட்டம் என்று நினைக்கிற அவர்களால் அதுதான் செய்ய முடியும். அதை மறுப்பதோ அல்லது எதிர்ப்பதோ எனக்கு சரியாக படவில்லை. விழுப்புரம் மாவட்டத்தில் தனியார் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் ஒரு பெண் குழந்தை உட்பட 2 பேர் பலியானார்கள். பெங்களூருவில் இருந்து சீர்காழிக்கு சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து செஞ்சி அருகே வந்தபோது இயந்திர கோளாறு காரணமாக சாலை ஓரத்தில் கவிழ்ந்தது. இதில் ஜீவிதா என்ற பெண் குழந்தையும் ஜெகநாத் என்பவரும் அந்த இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமுற்ற 15 பயணிகள் செஞ்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து பற்றி சத்தியமங்கலம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருச்சியில் மக்கள் கல இயக்கிய கழகத்தின் பாடகர் கோவனை சென்னை சைபர் கிரைம் குற்றத்தடுப்பு காவல்துறையினர் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். மக்கள் கலை இலக்கிய கழகத்தினர் மக்கள் அதிகாரம் என்ற பெயரில் தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளை மூட வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்களை நடத்தினர். மூடு டாஸ்மாக் என்ற பெயரில் இந்த அமைப்பினர் பாடலையும் வெளியிட்டிருந்தனர். இந்த பாடல் பரவலாக இணையதளம், சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்யப்பட்டது. அந்த பாடலை பாடிய மக்கள் கலை இலக்கிய கழக பாடகர் கோவனை சென்னை சைபர் கிரைம் குற்றப்பிரிவு காவல்துறையினர் திருச்சியில் கைது செய்தனர். அரசுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டுதல், இரு சமூகத்தினரிடையே மோதலை ஏற்படுத்த முயலுதல் உட்பட 3 பிரிவுகளில் கோவன் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. டாஸ்மாக் மதுக்கடைகளுக்கு எதிரான போராட்டம் தொடரும் என கோவனின் மகன் சாருவாகன் கூறியுள்ளார். இந்த கைதுன்றது நாங்கள் எதிர்பார்த்த ஒன்று தான். யார் இன்னைக்கு கருத்துரிமைக்கு எதிராக இன்றைக்கி தொடர்ச்சியாக முற்போக்காளர்களும் கம்யூனிஸ்ட்டுகளும் இன்றைக்கி நசுக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த நடவடிக்கையும் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறோம். இந்த போராட்டத்தை அடுத்து மக்கள் மத்தியில் கொண்டு போகணும். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக தான் நாங்கள் பார்க்குறோம். அந்த வகையில் இந்த போராட்டம் கண்டிப்பாக தொடரும். அடக்குமுறை என்றைக்குமே எங்கள் போராட்டத்தை ஒடுக்கிறது. நைட்டு ஒரு 2:30 மணி இருக்குங்க சார். கதவு தட்டுற சத்தம் கேட்டு அவர் தான் கதவு திறந்தார். பார்த்தா ஒரு 10-15 போலீஸு எதுவுமே சொல்ல விடலை. தீவிரவாதத்தை எப்படி கடத்திட்டு போகிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லாமல் வைக்காமல் அப்படியே கூட்டிகிட்டு போய் ஒரு 10 செகண்ட் கூட இல்லை சார். எங்கள் தகவலே சொல்லாமல் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இன்னும் சென்னையில் வச்சுருக்காங்க. இன்னும் தோழருங்க போய் பார்க்க முடியாத அளவு இருக்குது. இதனையடுத்து சென்னை எழும்பூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் கோவன் இன்று ஆஜர்படுத்தப்பட்டார். 15 நாள் காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டதை அடுத்து புழல் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டார். வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் நீர்நிலைகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி, ஆவுடையார் கோவில், ஆலங்குடி உள்ளிட்ட இடங்களில் இன்று பலத்த மழை பெய்தது. மாவட்டத்தில் உள்ள ஏரி, குளங்கள் வறண்டு கிடக்கும் நிலையில் மழை தொடங்கியுள்ளதால் விவசாயிகள் மத்தியில் மகிழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. எனினும் ஏரி, குளங்களில் மழைநீரை சேமிக்கும் வகையில் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கேட்டுக் கொண்டனர். இதேபோல் அரியலூர் மாவட்டத்தில் இன்று பிற்பகலில் கனமழை பெய்தது. இந்த மழையால் சம்பா சாகுபடிக்கு தயாராக இருந்த விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மழையின் போது ஆதிக்குடிக்காடு கிராமத்தைச் சேர்ந்த பாப்பா என்ற மூதாட்டி ஆடு மேய்த்து கொண்டிருந்த போது இடி தாக்கி உயிரிழந்தார். இதேபோல் கிருஷ்ணகிரியிலும் இன்று மாலை சுமார் 1 மணி நேரம் கனமழை பெய்தது. பெங்களூர் சாலை, காந்திநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இன்று மழை பெய்தது. 2 நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருவதால் சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. சிரியா ராணுவம் ஏவுகணை தாக்குதல், 40 பேர் பலி, 100 பேர் காயம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். சிரிய தலைநகர் டமாஸ்கஸ் அருகே உள்ள டவுமா நகர் மீது சிரியா ராணுவம் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 40 பேர் பலியானார்கள். சிரிய அதிபர் பஷர் அல் ஆசாத்திற்கு எதிராக 4 ஆண்டுகளாக உள்நாட்டுப் போர் நடந்து வருகிறது.
அங்கு IS தீவிரவாதிகளும் அமெரிக்க ஆதரவு கிளர்ச்சியாளர்களும் பஷர் அல் ஆசாத்திற்கு எதிராக போர் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் சிரிய தலைநகர் டமாஸ்கஸுக்கு 15 கிலோமீட்டர் வடகிழக்கே உள்ள டவுமா நகர் மீது சிரிய ராணுவம் 12 ஏவுகணைகளை வீசி தாக்கியது. அங்குள்ள சந்தை அருகே இந்த ஏவுகணைகள் விழுந்து வெடித்தன. இதில் 40 பேர் பலியாகி 100 பேர் வரை காயமடைந்தனர். சிங்கப்பூர் WTA டென்னிஸ் போட்டியின் ஸ்பெயினின் கார்மென் முகுருசா செக் குடியரசின் பெட்ரா குவிட்டோவாவை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். உலகின் முன்னணி ஒற்றையர் மற்றும் இரட்டையர் பிரிவு டென்னிஸ் வீராங்கனைகள் பங்கேற்கும் WTA டென்னிஸ் போட்டி சிங்கப்பூரில் நடைபெற்று வருகிறது. இதில் இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு 3வது சுற்று ஆட்டத்தில் உலகின் 2ஆம் நிலை வீராங்கனையான ஸ்பெயினின் கார்மென் முகுருசா 6-4, 4-6, 7-5 என்ற செட்களில் செக் குடியரசின் பெட்ரா குவிட்டோவாவை வீழ்த்தி அரையிறுதிக்குள் நுழைந்தார். இனி இன்றைய வானிலை நிலவரம். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடலோர மாவட்டங்களின் பெரும்பாலான இடங்களில், தமிழகத்தின் உள் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இனி முக்கிய நகரங்களில் பதிவான தட்பவெட்ப நிலையை பார்க்கலாம். சென்னையில் அதிக அளவாக 30 டிகிரி செல்சியஸும் குறைந்த அளவாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவானது. மதுரை அதிக அளவு 34, குறைந்த அளவு 25. கோயம்புத்தூர் அதிக அளவு 33, குறைந்த அளவு 25. திருச்சி அதிக அளவு 30, குறைந்த அளவு 24. திருநெல்வேலி அதிக அளவு 33, குறைந்த அளவு 25. சேலம் அதிக அளவு 34, குறைந்த அளவு 24. புதுச்சேரி அதிக அளவு 32, குறைந்த அளவு 24. வேலூர் அதிக அளவு 33, குறைந்த அளவு 24. உதகை அதிக அளவு 20, குறைந்த அளவு 14. கொடைக்கானல் அதிக அளவு 18, குறைந்த அளவு 12. இனி நாட்டின் பிற நகரங்களின் வெப்பநிலையை பார்க்கலாம். தில்லி அதிக அளவு 29, குறைந்த அளவு 16. மும்பை அதிக அளவு 35, குறைந்த அளவு 20. கொல்கத்தா அதிக அளவு 31, குறைந்த அளவு 24. ஹைதராபாத் அதிக அளவு 32, குறைந்த அளவு 23. பெங்களூருவில் அதிக அளவாக 30 டிகிரி செல்சியஸும் குறைந்த அளவாக 21 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மத்திய பாதுகாப்பு படை பாதுகாப்பு. நவம்பர் 16 முதல் அளிக்க நீதிபதிகள் உத்தரவு. பீகாரில் 4ஆம் கட்ட வாக்குப்பதிவு இன்றுடன் பிரச்சாரம் ஓய்ந்தது. செவிலியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும், டாக்டர் பாரிவேந்தர் வேண்டுகோள். பசும்பொன்னில் முத்துராமலிங்க தேவர் குருபூஜை, தலைவர்கள் மலர் வளையம் வைத்து மரியாதை. இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.